கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும் என்று வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு வாக்குத்தத்தம் என்கிற தலைப்பின் கீழே நம்ம பாடத்தை பார்க்கலாம். இந்த பாடத்துல நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, வாக்குத்தத்தம் என்றால் என்ன, வாக்குத்தத்தத்தின் சிறப்பம்சங்கள் என்னென்ன, வாக்குத்தத்தம் எதற்காக கொடுக்கப்பட்டது, வாக்குத்தத்தத்தை நாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நாம இன்னைக்கு இந்த பாடத்துல பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். அதற்கான ஆதார வசனம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, வாக்குத்தத்தம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை இந்த வசனம் தெளிவாக பேசுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனுடைய விளக்கத்தை நாம பார்க்கறதுக்கு முன்னாடி வாக்குத்தத்தம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னா நம்ம அதை பார்க்கலாம். அப்ப வாக்குத்தத்தம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வாக்குத்தத்தம் என்பது தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னும் உறுதிமொழி. அதைத்தான் வாக்குத்தத்தம் என்று சொல்லுகிறோம். இங்கிலீஷ்ல ப்ராமிஸ் வேர்டு அப்படிம்பாங்க. அப்படின்னா சத்திய வாக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த வாக்குத்தத்தம் என்பது தேவனிடத்திலிருந்து நேரடியாகவும் வரும், தீர்க்கதரிசி மூலமாகவும் அந்த வார்த்தை வரும், வாக்குத்தத்தம் வரும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப இதுதான் வாக்குத்தத்தம் என்பது. நம்ம அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படிங்கிறத நாம தொடர்ந்து இப்ப பார்க்கலாம். இப்போ நாம வாசித்த இந்த ஆதார வசனமே வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தம் என்று சொல்லி இந்த இடத்துல ஒரு தலைப்பு கொடுக்குறத நம்ம பார்க்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு வாக்குத்தத்தத்தின் சிறப்பு அம்சங்களை உள்வாங்கி இருந்தா, அதுல எவ்வளவு பெரிய ஆழம் இருந்தா இந்த வாக்குத்தத்தத்துக்கு இப்படி ஒரு பேரை சூட்ட முடியும், இப்படி ஒரு பேரை வைக்க முடியும், அதனுடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அது ஒரு சில பட்டியலாவே நாம் அதை பார்க்கலாம். அப்ப என்ன அந்த பட்டியல் சொல்லி நம்ம பார்க்கும்போது, வாக்குத்தத்தம் என்பது உயர்வானது, உன்னதமானது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எதனால அப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அது எங்கிருந்து வருதுன்னா பரத்திலிருந்து வருது, பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து வருகிறதான வார்த்தை. அதனால அந்த வாக்குத்தத்தத்துக்கு என்ன சிறப்பம்சம்னா, அது உயர்வானதுன்னு சொல்லலாம். அது மாத்திரமல்ல, உன்னதமானது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது வாக்குத்தத்தம் புகழ்ச்சிக்குரியது, அது மட்டுமல்ல மிகவும் மதிக்கத்தக்கது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தைக்கு என்ன பண்ணாங்க, அநேகர் ஏங்குனாங்கன்னு பார்க்கிறோம். ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் என்ன பண்ணாங்க, அவர் பின்னாடி வந்தாங்க, ஏங்குனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த வாக்குத்தத்தம் என்பது புகழ்ச்சிக்குரியது, மிகவும் மதிக்கத்தக்கது என்பதை கூட நாம் என்ன பண்றோம், பார்க்கிறோம். அதனுடைய சிறப்பு அம்சமாக இருக்கு. அது மட்டுமில்ல, வாக்குத்தத்தம் என்பது அது மாறாதது. எப்படி மாறாததுன்னா, மனிதனுடைய வார்த்தைகள் மாறும், ஆனா தேவனுடைய வார்த்தைகள் மாறவே மாறாது. ஆகையினால அது மாறாதது என்கிற ஒரு சிறப்பம்சத்தையும் உடையதாக இருக்குது. அது மட்டுமல்ல, அது சொன்னதை நிறைவேற்றக்கூடியது. என்ன காரியத்துக்காக அந்த வார்த்தைகளை சொல்றாரோ, என்ன வேலையை செய்யணுமோ அந்த வேலையை அதை நிறைவேற்றும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால சொன்னதை நிறைவேற்றக்கூடியது வாக்குத்தத்தம் என்பது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது மிகவும் ஒரு பலனாக இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் மிகவும் பலன் உள்ளதாகவும் இருக்குது. அது நமக்கு நம்பிக்கைக்குரியதாகவும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்மை வழிநடத்தக்கூடியது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீங்க எபிரேயர்ல வாசிக்கும் போது, சகலத்தையும் அவருடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார், ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து மகா மேன்மையும் அருமையுமானதுன்னு சொல்லும் போது, இவ்வளவு சிறப்பு அம்சங்களை உடையதுதான்
வாக்குதத்தம் என்பதை நாம முதல்ல புரிஞ்சு கொள்ள வேண்டும். அடுத்தது நாம என்ன கேள்வி வச்சோம் அப்படின்னா, வாக்குதத்தம் எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி மூன்றாவதாக ஒரு கேள்வியை நம்ம வச்சோம். இப்போ நாம வாசித்த இந்த ஆதார வசனமே வாக்குதத்தம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை வசனமே தெரிவிக்கிறத பார்க்கிறோம். அப்போ இந்த வசனத்துல 2 விஷயங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு எதற்காக வாக்குதத்தம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி. ஒன்று, இச்சையினால் உண்டாகும் கேட்டுக்கு தப்பி. அப்ப இச்சையின் மூலமாக உண்டாகிற கேடுகளுக்கு நாம தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முதலாவது பார்க்கிறோம். இரண்டாவது, திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டுனா நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது, திவ்ய சுபாவம்னா தேவனுடைய சுபாவத்தை நாம் என்ன பண்ணணும், அடைய வேண்டும் என்பதற்காக வாக்குதத்தம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த வசனம் சொல்கிறத பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாம நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன செய்யறோம்னா, அநேகர் வாக்குதத்தம் என்ன பண்றோம், வாக்குதத்தத்தை எதிர்பார்க்கிறாங்க, வாக்குதத்தத்தை சபையில கொடுக்கறாங்க, வாக்குதத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா இந்த வாக்குதத்தத்தினுடைய அல்டிமேட் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. இப்போ வாக்குதத்தம் என்பது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் இல்ல, நாம நம்முடைய சரீரத்தின் தேவைகளுக்காக நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்குமாக மாத்திரம் அல்ல என்பதை நாம தெளிவாக புரிஞ்சிருக்கணும். அதையும் தாண்டி நாம தேவனுடைய சுபாவத்தை அடையணும் என்பதற்காக தான் இந்த வாக்குதத்தம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பேதுரு இந்த இடத்துல பதிவு செய்து வச்சிருக்கிறாரு. இதை நாம நன்றாக கவனிக்க வேண்டும். இன்றைக்கு பாத்தீங்கன்னா புதிய வருட துவக்கத்துல அநேக இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க, வாக்குதத்தங்கள் பரவலா கொடுத்திருப்பாங்க. மாசம் மாசம் வாக்குதத்தை கொடுக்கறத நாம அநேக இடங்களை கொடுக்கறாங்க பாக்குறோம். சில இடத்துல வாக்குதத்தங்கள் கொடுக்க மாட்டாங்க. அப்ப இந்த வாக்குதத்தத்தை நாம இதுவரைக்கும் நாம் எப்படிதான் புரிந்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வாக்குதத்தம் நம்முடைய தேவைக்காக, நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக என்பது மட்டும்தான் நாம ஒரு போக்கஸ் தான் இருக்குதே ஒழிய, அடுத்ததாக இந்த வாக்குதத்தத்தை பயன்படுத்தி நாம் தேவனுடைய சுபாவத்தை அடைய வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை எத்தனை பேரு சொல்லி இருக்கிறாங்க, நாம எந்த அளவுக்கு அதை குறித்து அறிந்திருக்கிறோம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, தேவனுடைய சுபாவத்தை நாம் அடைய வேண்டும் என்பதற்காகவும் வாக்குதத்தம் கொடுக்கப்பட்டது என்பதை இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறத நாம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ இதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றதுன்னா, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பினா, அப்ப இச்சை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இச்சைன்னு சொன்னா அது ஆசை அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆசை, இந்த ஆசையின் மூலமாக நாம் ஆசைப்படுவதன் மூலமாக தான் அநேக தீங்குகள், அநேக கேடுகள் மனிதனுக்கு ஏற்படுகிறது. அந்த தீங்கிலிருந்து, அந்த கேட்டுக்கு நாம் என்ன பண்ணணும், அதுல போய் விழுந்துடாம அதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் வாக்குதத்தம் கொடுக்கப்பட்டது என்பதை முதலாவது அதை தெளிவுபடுத்துகிறத நாம பார்க்க முடியும். உலகத்துல அநேக மதங்கள் கூட என்னதான் சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆசையை அறவே வெறுக்கணும், ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்குதுன்னு சொல்லி நம்முடைய வேத வசனமும் குறிப்பிடுகிறது. அப்ப அந்த ஆசைங்கிறது பாத்தீங்கன்னா அநேக தீமைகளுக்கு, தீங்குகளுக்கு இது காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறத நாம பார்க்கிறோம். ஆகையினால இந்த ஆசையின் மூலமாக வருகிற தீங்குகள், கேடுகளிலிருந்து நாம தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வாக்குதத்தம் கொடுக்கப்பட்டிருக்குது என்பதை நாம தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். நாம இதை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ ஆசைனா என்ன, ஆசைப்படுவது தவறா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட நாம் என்ன பண்ணலாம், முன் வைத்து அதற்குண்டான காரியத்தை கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஆசை இல்லாம மனிதர்கள் இல்லையே. ஆசைப்படாம ஒன்றை என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது. ஆசை தேவையாக தான் இருக்கு. அப்ப ஆசைனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆசைப்படுவது தவறா என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஆசை என்பது ஒன்றை நாம் அடைய வேண்டும் என்று எண்ணுகிறோம். அது மாத்திரமல்ல, அதை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிற எண்ணம் தான் ஆசை. நாம ஒண்ணு அடைய வேண்டும், நாம் அதை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்கிற அந்த எண்ணம் தான் ஆசை என்பது. அப்படி இந்த ஆசைக்கு இன்னொரு பேர் என்னன்னா விருப்பம். அப்ப இந்த ஆசை, விருப்பம் எல்லாமே
எங்கிருந்து தோன்றுகிறதுனா நம்முடைய சிந்தையிலிருந்து தோன்றுகிறதுன்னு பார்க்கிறோம். அப்ப இந்த ஆசை என்பது நம்முடைய குணலட்சணத்துல, குணாதிசயத்துல ஒன்றுதான் ஆசை என்பது. அதாவது மனிதர்களுடைய குணலட்சணத்துல ஒண்ணுதான் ஆசை என்பது. அப்ப இந்த ஆசை என்பது ஒரு உணர்வு. ஆசை என்பது ஒரு உணர்வு. அந்த ஆசை தேவன் கடவுள் மனுஷனை படைக்கும் போது இந்த ஆசை என்கிற ஒரு உணர்வு என்ன பண்ணாரு, அதை வைத்துதான் படைச்சாரு அப்படிங்கிறத நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த ஆசை என்பது நம்மை படைத்த ஆண்டவர்களிடத்திலும் இருந்தது. அதன் மூலமாக தான் அவருடைய சாயலாக படைக்கும் போது அந்த ஆசையும் நமக்குள்ள வந்தது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப இந்த ஆசை என்பது நம்முடைய சரீரத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதுதான் இந்த ஆசை. அப்ப இந்த ஆசைய நாம அடைஞ்சிட்டோம். ஒரு ஒரு விஷயத்தை குறித்து ஆசைப்படுறோம், அதை அடைஞ்சிட்டோம், நாம அது அனுபவிச்சிட்டோம்னா இந்த ஆசை என்ன செய்யும்னா தொடர்ந்து அந்த செயலை ஈடுபடுவதற்கு அதை தூண்டும். ஆசை என்பது ஒன்றை அடைஞ்சிட்டோம், அதை அடைந்து அதுல நம்ம சுகம் கண்டுட்டோம்னா தொடர்ந்து நம்ம அதை அடைவதற்கு அது என்ன பண்ணும், அது தூண்டி விடும் ஆசை. இதுதான் ஆசை என்பது. இப்ப இந்த ஆசை என்பது நம்முடைய சரீரத்தில் உள்ள ஐம்புலன்கள் சொல்றாங்கல்ல, ஐம்புலன்கள் சம்பந்தப்பட்டது. நம்முடைய சரீரத்துள்ள ஐம்புலன்கள் சம்பந்தப்பட்டதுதான் ஆசை என்பது. ஐம்புலன்கள்னா நமக்கு நல்லா தெரியும். கண்ணு, அப்புறம் காது, மூக்கு, வாய், உடம்பு, இதைத்தான் ஐம்புலன்கள் சொல்றாங்க. இந்த ஐம்புலன்கள் வழியாக என்ன பண்ணும்னா ஆசை தூண்டப்படும். இந்த ஆசையின் மூலமா என்ன வரும்னா நன்மையும் வரும். அது என்ன செய்யும்னா தீங்குக்கு கேட்டுக்கும் கொண்டு போகுங்கிறத பாக்குறோம். கண்கள் மூலமா நாம பாக்குறோம், நல்ல விஷயத்த பார்த்தா நல்லது நடக்கும். நல்ல விஷயமாக பார்த்து நம்ம அதை உள்வாங்கணும்னா நல்லது நடக்கும். ஆனா நாம கேடான காரியத்தை கூட நம்ம பார்க்க முடியும். அப்ப இந்த கண்ணு நல்லதையும் பார்க்கும், கெட்டதையும் பார்க்கும். அதை உள்வாங்கி அதுக்கேற்ற கிரிகளை செய்யும். காதும் அப்படிதான். ஒட்டுமொத்த உடம்புக்கு எடுத்துட்டு கொள்ளும் போது அந்த உடம்பும் ரொம்ப மோசமான காரியத்தை இச்சிக்கிறது. அந்த உடம்பு அதை அந்த அனுபவிச்சிருச்சுன்னா அது மீண்டும் மீண்டும் அதை செய்வதற்கு தூண்டுதுன்னு பாக்குறோம். அப்ப இந்த ஆசை எதை சம்பந்தப்பட்டதுன்னா நம்முடைய சரீரத்தை பூர்த்தி செய்யக்கூடியது, தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியது. இந்த ஐம்புலன்கள் தான் ஆசைக்கு காரணமா இருக்குது. இந்த ஐம்புலன்கள் மூலமாக ஆசை என்ன பண்ணுது, தூண்டப்படுகிறது. அது கேடான காரியங்களுக்கு போகுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து இந்த ஆசைப்படுவது தவறா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டா நாம என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஆசையும் ஆசைப்படுவதும் தவறே கிடையாது. ஆனா இந்த ஆசைக்கு ஒரு எல்லை இருக்குது. அந்த ஒரு வரையறை இருக்குது ஆசைக்கு. அந்த வரையறையை தாண்டும் போதுதான் அது தவறாக போகும். ஆசை என்பது தவறாக போகும் பார்க்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னா, இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்குமா. அப்ப அந்த பாவம் பூரணமாகும் போது அது மரணத்தையே கொண்டு வருது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இச்சைங்கிறது ஆசைன்னு பார்த்தோம். அந்த ஆசை சின்னதா தான் ஆரம்பிக்கும். அது அப்படியே வளர்ந்து வளர்ந்து என்ன பண்ணும்னா அது பாவத்தையே என்ன பண்ணிக்கும், பாவத்தையே உண்டாக்கும், பிறப்பிக்கும் பார்க்கிறோம். அப்ப அந்த பாவம் எதை நோக்கி போகும், அடுத்த லெவல் பார்க்கும்போது அது மனுஷனை மரணத்துக்கு நேராக கொண்டு போகும், எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஆசைப்படுவது தவறு இல்ல. ஒரு ஆசைக்கு ஒரு எல்லை இருக்கு. அதை தாண்டும் போதுதான் இந்த கேடுகள், தவறுகள் எல்லாமே நேரிடுகிறது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப இந்த ஆசை என்பது பாத்தீங்கன்னு சொன்னா நீதி, அநீதி இதை சம்பந்தப்பட்டதுதான் ஆசை என்பது. அப்ப இந்த நீதி, அநீதி, இந்த எல்லையை, இந்த வரையறை வகுத்தவர் யாருன்னா கடவுள் தான் வகுத்தார். அதையும் நம்முடைய ஆண்டவர் தான் என்ன செய்தார்னா இந்த நீதி, அநீதிங்கிற எல்லையை வகுத்தவர் யாருன்னா தேவன் தான் இந்த எல்லையை வகுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த நீதி எப்பொழுது அநீதியாக மாறுகிறது என்பதை கூட நாம் என்ன பண்ணணும், கவனிக்கணும். நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த நீதி எப்படி அநீதியா மாறுது அப்படின்னு சொல்லும் போது யாக்கோபுல சொல்ற மாதிரிதான் இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்முடைய பிராக்டிக்கல் லைஃப்ல அதை கொஞ்சம் நம்ம அதை சொல்லும் போது நம்ம இன்னும் நம்ம என்ன பண்ணலாம்னா எளிமையாக அதை புரிஞ்சு கொள்ள முடியும். வாங்க, நாம ஆசைப்படுகிற ஒன்று, நாம விரும்புகிற ஒன்று நம்மிடத்துல இல்லாம மற்றவங்க கிட்ட இருக்கும்போது நம்ம அதை பார்க்கிறோம்னு சொன்னா
பார்க்கும்போது ஆசை என்ன பண்ணும்? தூண்டப்படும். நம்மகிட்ட இது இருந்தா நல்லா இருக்குமே, நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம்? அது ஈர்க்கப்படும். அந்த ஆசையானது அந்த காரியங்கள் ஈர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி ஈர்க்கப்படும் போது நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அதாவது நம்ம கிட்ட ஒரு விஷயம் இல்ல, நமக்கு தேவையானது நம்ம கிட்ட இல்ல, இன்னொருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதை பார்க்கும்போது நமக்கு அந்த ஆசையின் பார்க்கும்போது அந்த பார்வையின் மூலமாக நம்ம ஈர்க்கப்படுகிறோம். அது தூண்டப்படுது. நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, நம்மகிட்ட இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஈர்க்கப்படுகிறோம். அப்படி மற்றவர்களுக்கு பொருள் அப்படி பார்க்கும்போது ஈர்க்கப்படும் போது நாம என்ன செய்யணும்னா, இது மற்றவர்களுடையது. அப்போ நாம என்ன பண்ணக்கூடாது? தகுதிக்கு மிஞ்சி ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சொல்லுவாங்க. வழக்கத்துல இருக்குன்னு பார்க்கிறோம். அப்போ இது மற்றவர்களுடையது, இது நம்முடைய தகுதிக்கு மீறினது அப்படின்னு சொல்லி அந்த ஆசையை நாம கட்டுப்படுத்திட்டோம்னு வச்சுங்களேன். அந்த ஆசையை அதிகரிக்க விடாம நாம கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல நாம நீதியின்படி நாம செய்கிறோம். நீதியாகிய பலனை நாம தருகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா சில வேளைகள்ல ஆசை கட்டுப்படுத்த முடியாம போகும்போது என்ன செய்யறோம்னா, அந்த இடத்துல தான் அடுத்தவங்க பொருள் மீதோ வேற எதுவும் மீறி என்ன பண்றோம்? நாம கை வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது ஆசையை கட்டுப்படுத்த முடியாம போகும்போது அது அநீதியாக போகுது, எல்லையை தாண்டுது, அநீதியாக போகுதுன்னு பாக்குறோம். சில பேர் ஆசையை கட்டுப்படுத்த முடியும். அந்த ஆசை கூட பாத்தீங்கன்னா ஒரு லிமிட் வரைக்கும் கட்டுப்படுத்துவாங்க. ஒரு லிமிட் வரைக்கும் அந்த கண்ட்ரோலுக்குள்ள கட்டுப்படுத்தி வைக்க முடியுது. அதை மீறி என்ன பண்ண முடியலன்னா சில வேலைகள்ல ஆசையை நம்ம என்ன பண்றோம்? நாம ஆசை செயல்படுத்திடுவோம். நாமளாவே செயல்படுத்த வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போதான் இந்த ஆசைங்கிறது எல்லை தாண்டுகிறது. அதை குறித்து தான் இந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதுதான் அநீதி. இதுதான் அநீதி. நாம கட்டுப்படுத்த முயலும் போது நம்மையும் தாண்டி சில நேரங்களில செய்திருவோம். அந்த ஆசைங்கிறது பல வகையில தூண்டும். ஏதோ ஒரு வகையில சில காரியங்களை அடக்குவோம், சில காரியங்களை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. எப்படியாவது அதை செய்திருவோம். அது என்னன்னா எல்லையை தாண்டிருது. இப்போ இது நீதி அநீதியாக மாறுகிறது. அப்ப இப்படி மாறும்போது இதைத்தான் சொல்லுகிறது வேதம், இச்சையினால் உண்டான கேடு, தீங்குகள். இப்ப இந்த ஆசைப்படுவது மூலமா தான் இந்த தீங்கு வருது. இதிலிருந்து என்ன பண்ணும்? தப்பிக்கிறதுக்காக தான் வாக்குத்தத்தம் என்று ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, இதை இன்னும் கூட நாம கொஞ்சம் விரிவா சொல்லணும். ஒரு எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா கவனிங்க. ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை கையில இருக்கிற ஒரு பொருளையோ இல்ல ஏதாவது ஒரு தின்பண்டத்தையோ பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு என்ன ஒரு உணர்வு ஏற்படும்? நமக்கும் என்ன பண்ணும்? நமக்கும் அந்த பொருள் வேணும். நமக்கும் அதை என்ன பண்ணும்? வாய் எச்சில் ஊறும். நமக்கும் அது சாப்பிடணும்னு தோணும். குழந்தைக்கு அந்த தோணும். அப்படி தோன்றும் போது அந்த குழந்தை என்ன செய்யும்னா தன்னுடைய பெற்றோர்களுக்கு அது தெரியப்படுத்தும். இது எனக்கு வேணும், இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும்? அந்த குழந்தைங்க இன்னொரு குழந்தை கையில இருக்கிறத ஒரு தின்பண்டமோ பொருளையோ பார்க்கும்போது ஆர்வம் தூண்டும் போது தனக்கும் வேணும்னு நினைக்கும் போது பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்தும். அந்த பெற்றோர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெற்றோர்கள் அந்த பொருளையோ தின்பண்டத்தையோ வாங்கி கொடுப்பாங்க. அப்போ அதை வாங்கி கொடுக்கும்போது பிள்ளை விரும்புறதை கேட்டு வாங்கி கொடுக்கும்போது அந்த பிள்ளை அதுக்கு அடுத்து என்ன ஆயிரும்? அமைதி ஆயிரும். அழாது, அடம் பிடிக்காது. ஆனா கேட்கும் போது வாங்கி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்யும் அந்த குழந்தை? நமக்கு நல்லாவே தெரியும். அழும், அடம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன் அழுது, ஏன் அடம் பிடிக்குதுன்னா, அது குழந்தை, அது பெற்றோர்களை சார்ந்துதான் இருக்க வேண்டிய பருவம், சூழல். அதனால அழும், அடம் பிடிக்கும். அதோட நிறுத்திக்கும். வேற ஒண்ணும் என்ன பண்ண முடியாது, குழந்தைக்கு செய்ய முடியாதுன்னு பார்க்கிறோம். ஆனா இதே சூழ்நிலையில பெரியவங்களா இருக்கிறவங்க, வளர்ந்தவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு பொருளை ஏதாவது ஆசைப்படும் போது அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தா முடிந்தா அந்த பொருளை விலை கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா வாங்குவாங்க. விலை கொடுத்து வாங்குவாங்க. முடியாதவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அதை அபகரிக்க நினைக்கிறாங்க. எப்படியாவது நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா அதை அபகரிக்க நினைக்கிறாங்க. அப்ப இந்த தீங்கு, பொறாமை இதெல்லாம் எப்படி வருது? இந்த திருடர்கள் எல்லாம் எப்படி உருவாகுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலையில தான் என்ன பண்றாங்க, தங்களுக்கு வசதிகள் இல்ல, வாய்ப்புகள் இல்ல. ஆனா அதை எப்படியாவது நமக்கு அடையணும்னு நினைக்கும் போது அதை அநீதியாக என்ன பண்றாங்க, அதை அடைந்து கைப்பற்றுகிறாங்க. ஆனா அப்படி கைப்பற்றும் போதுதான் எவ்வளவு தீங்குகள் விளைகிறது என்பதை என்ன பண்ணும், யோசித்து நாம பார்க்கணும்.
அப்போ முடிந்தவர்கள் விலை கொடுத்து வாங்குறாங்க. முடியாதவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த மற்றவர்களுடையது நாம் என்ன பண்ணக்கூடாது, ஆசைப்படக்கூடாதுன்னு கட்டுப்படுத்த முடியாதவர்க அநீதியாக அது என்ன பண்றாங்கன்னா அபகரிக்க நினைக்கிறாங்க. அப்ப இந்த ஆசை இப்படிதான் டிராவல் பண்ணி கொண்டு போகுது அப்படிங்கிறத நாம இங்க பாக்குறோம். அப்ப நீதியாக செயல்படுவது தேவனுடைய குணாதிசயம், தேவனுடைய குணலட்சணம். ஒரு எல்லை, ஒரு வரையறையோட இருந்து நீதியாக செயல்படுவது அது தேவனுடைய குணாதிசயம். ஆனா அந்த எல்லையை தாண்டும் போது அது எப்படி போகுது, அது அநீதியா போகுது. இது யாருடைய குணாதிசயம் பார்க்கும்போது இது சாத்தானுடைய குணாதிசயம் பார்க்கிறோம். நாம இன்னைக்கு அநேக இடத்துல நாம பார்க்கலாம். பெண்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, ஒரு ஜவுளி கடைக்கு எங்கேயோ போறாங்கன்னா எப்படி எல்லாம் திருடுறாங்க, எப்படி எல்லாம் பணத்தை அபகரிக்கிறாங்க, எப்படி எல்லாம் கொள்ளை நடக்குது. நமக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஆசை. நமக்கு வசதிகள் வாய்ப்பு இல்லை, என்ன காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. அவங்களால முடியலன்னு சொல்லும்போது இப்படி அபகரிக்கிறாங்க. இது எப்படி போகுதுன்னா, ஆசை என்பது எல்லையை தாண்டி போகும்போது அது அநீதியாக போகுது. இப்ப அநீதியாக செயல்படுவது சாத்தானுடைய குணலட்சணம், நீதியாக செயல்படுவது தேவனுடைய குணலட்சணம். அப்ப ஆரம்பத்துல வாக்குத்தத்தம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்று சொல்லி 2 விஷயத்தை பார்த்தோம். அப்போ இரண்டாவது என்ன சொல்லுது, தேவனுடைய சுபாவத்தை நாம் அடைவதற்காக வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நாம நீதியின்படி செயல்படும் போது அப்போ தேவனுடைய சுபாவத்தை நாம் என்ன செய்யறோம்னா நாம வெளிப்படுத்துகிறோம், தேவனுடைய குணலட்சணத்தை நாம் அடையிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அநீதியா செயல்படாம நாம நீதியா செயல்படணும்னா என்ன செய்யணும்? பிள்ளைகள் என்ன பண்ணணும், கேட்கும் போது அவங்க விரும்பினதை வாங்கி கொடுக்கணும். பிள்ளைகள் விரும்புறாங்க அப்படின்னு சொன்னா அதை வாங்கி கொடுக்கணும். அப்படி வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? அடுத்தது வாங்கி கொடுக்கிறேன்னு சொல்லி ஒரு உத்தரவாதமான ஒரு வார்த்தை சொல்லணும். ஒண்ணு அந்த குழந்தை கேட்கும் போது வாங்கி கொடுக்குறேன், இல்லைன்னா வாங்கி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு உத்தரவாதமான வார்த்தையை கொடுத்துட்டோம்னா அடுத்து அந்த குழந்தை என்ன பண்ணணும்னா அமைதியா இருக்கும். சரி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அமைதியா இருக்கும். அப்ப அநீதியின் பக்கம் போகாது, அது நீதியின் பக்கம் இருக்கும். நீதியை செய்யும், தேவனுடைய குணலட்சணத்தை என்ன பண்ணும்? வெளிப்படுத்தும் சொல்லி பார்க்கிறோம். அப்ப இதற்காகத்தான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்பது நீதியின்படி செய்யணுங்கிறதுக்காக தான். உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லி கொடுக்குற அப்படின்னு சொல்லி இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அப்ப ஒண்ணு வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி வார்த்தை என்ன பண்ணும்? சொல்லணும். அந்த உத்தரவாதமான வார்த்தையை நம்பி நீதியாக செயல்படுவோம். அதற்காகத்தான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நாம என்ன பண்ணோம்? நாம புரிஞ்சுக்கணும். அப்போ நாம குழந்தைய அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாமளும் யாருதான்? நாமளும் குழந்தைங்க தான். யாருக்கு குழந்தைங்கன்னா பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் நாம் எப்படி இருக்கிறோம்? நாம குழந்தைகளா தான் இருக்கிறோம். நம்முடைய தேவைகள் என்ன என்பதை அவர் என்ன பண்ணியிருக்காரு? அவருக்கு தெரிந்தே நான் உனக்கு இதெல்லாம் கொடுக்கிறேன், இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லி ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காரு? ஆல்ரெடி எழுதி கொடுத்துட்டாரு. இந்த வேதத்துல எழுதி கொடுத்துட்டாரு. நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. அப்போ நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு, என்னென்ன காரியங்கள் இருக்கு அப்படிங்கறத எல்லாவற்றையும் சொல்லிட்டாரு. உனக்கு தேவையை சந்திப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை உள்ளங்கையில வரைஞ்சி வச்சு, இது எல்லாத்தையுமே நாம சொல்லிட்டாரு. அப்ப இந்த வார்த்தையை நம்பி நாம நீதியாக செயல்படணும், அநீதியின் பக்கம் போகக்கூடாது. அதற்காக தான் வாக்குத்தத்தம் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் வாக்குத்தத்தம் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அநேக தேவைகள் இருக்கு. அதாவது நமக்கு அநேகருக்கு பணம் இருந்தாலும் கூட ஒரு சமாதானம் இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது. அப்ப அநேகருக்கு அநேக தேவைகள் இருக்கு. ஒரு சில பேருக்கு சமாதானம் தேவையா இருக்கலாம், சந்தோஷம் தேவையா இருக்கலாம், பண தேவைகள் இருக்கலாம். அப்புறம் திருமணம் கூட நடைபெற வேண்டியது அநேகருக்கு திருமண காரியங்கள் நடைபெறணும். திருமணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தைகள் தேவை இருக்கு, குழந்தைகள் பிறக்கணும். அநேகருக்கு வேலை கிடைக்கணும், அதன் மூலமாக வருமானம் வரணும். சொந்த வீடு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் சொந்த வீடுக்கு அப்புறம் நமக்கு குடும்பமா டிராவல் பண்றதுக்கு ஒரு கார் இருந்தா நல்லா இருக்குமே, இல்ல ஒருத்தர் நம்ம சிங்கிளா நம்ம போகணும்னு சொன்னா ஒரு 2 வீலர் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அநேக தேவைகள், அநேக காரியங்கள் நமக்கு இருக்கு. இப்படியெல்லாம் தேவைகள் இருக்கு.
இது எல்லாத்தையுமே நான் உனக்கு தரேன்னு சொல்லி என்ன பண்ணிருக்காரு? வாக்கு கொடுத்திருக்காரு. இது எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்காரு. அப்ப இந்த வாக்கு நம்பி நாம என்ன பண்ணணும்னா நாம செயல்படணும் அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த வாக்கு கொடுத்திருக்காரு, இந்த வாக்கை நம்பி நாம செயல்படணும் அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். அப்ப நல்லா இங்க கவனிக்கும் போது தேவனுடைய வாக்கு என்பது உடனே கிடைச்சிருமா? வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு, அநேக கொடுத்திருக்காரு, அது உடனே நமக்கு நம்ம அதை பார்த்த உடனே அதை படிச்ச உடனே நமக்கு அது உடனே கிடைச்சிருமான்னா எதுவுமே உடனே கிடைக்காது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நாம விரும்புறோம்னா அது ஒரு விலை கொடுத்து வாங்கணும்னா அதுக்கேற்ற நம்ம இதெல்லாம் தயார் பண்ணணும்ல. அப்பதான் அதை என்ன பண்ண முடியும்? வாங்க முடியும். அப்ப வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஒரு காலப்பகுதி இருக்கும். அது வரைக்கும் நாம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நம்பி நாம பொறுமை காத்து செயல்படணும். பொறுமை காத்து தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு, அதை அடையிற வரைக்கும் நாம என்ன பண்ணணும்? நீதியாக செயல்படணும். அநீதியின் பக்கம் போகாம நீதியாக செயல்படணும். அதுக்கு நமக்கு பொறுமை அவசியம். அப்ப பொறுமையோடு இருந்து வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்தோம்னா நாம நீதியாக செயல்படுகிறோம், தேவனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துறோம்னு அர்த்தம். ஆனா அது கிடைக்கிற வரைக்கும், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் நமக்கு பொறுமை இருக்குமானா பொறுமை இருக்காது. பொறுமை இருக்காது. என்ன செய்யும்னா சோர்வுகள் ஏற்படும், பலவீனங்கள் ஏற்படும், அவிசுவாசம் நமக்கு அடிக்கடி வரும். சோர்வுகள், பலவீனங்கள், அவிசுவாசங்கள் வரும். இது நிமித்தமாக நம்ம அநீதியின் பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த சோர்வுகள், பலவீனங்கள், அவிசுவாசம் நமக்கு ஏற்படும் போதுதான் நல்லா கவனிக்கணும். தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, அந்த வாக்குத்தத்தத்தை உடனே நடைபெறாது, அதுக்கு ஒரு காலப்பகுதி இருக்கு. அது நிறைவேற வரைக்கும் நாம பொறுமையோடு காத்திருக்கணும். ஆனா அந்த பொறுமையா செயல்படக்கூடாதபடி சோர்வுகளும், பலவீனங்களும், அவிசுவாசமும் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த சோர்வுகள், பலவீனங்கள், அவிசுவாசம் வரும்போதுதான் நாம என்ன செய்யணும்னா தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை நாம் நோக்கி பார்க்கணும். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை நாம் என்ன பண்ணணும்? நாம் நோக்கி பார்க்கணும். அப்படி தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை நாம பார்த்து தேவன் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இதை செய்வேன், இதை உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி நாம அமைதியாக இருந்து தேவனுடைய வார்த்தை வாக்குத்தத்தம் நிறைவேறு வரைக்கும் நாம பொறுமை காத்து இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஏற்ற நேரத்துல தேவனுடைய வாக்குத்தத்தம் நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதுக்கு தேவையானதுக்கு அந்த நேரத்துல கரெக்டா நிறைவேறும். அது மாத்திரமல்ல, அப்ப நாம நீதியாக செயல்பட்டு தேவனுடைய சுபாவத்தை நாம வெளிப்படுத்துறோம். அந்த இடத்துல திவ்ய சுபாவம் என்கிற தேவனுடைய சுபாவத்தை நாம வெளிப்படுத்துகிறோம் சொல்லி பார்க்கிறோம். இப்படிதான் நாம வாக்குத்தத்தத்தை நாம பொறுமையோடு நாம கவனித்து செயல்படணும். சோர்வுகள், பலவீனங்கள் வரும்போது நம்ம அந்த வாக்குத்தத்தத்தை பார்த்து நாம என்ன பண்ணணும்? உறுதியா நின்று நாம செயல்படணும்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா இந்த சோர்வுகள், பலவீனங்கள் வரும்போது எல்லாருமே பொறுமை காத்து தேவனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துவாங்களா அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல என்ன ஆயிரும்னா ஒரு மிஸ்டேக் வந்துடும். இந்த சோர்வுகள், பலவீனங்கள் வரும்போது இந்த பொறுமை காத்து செயல்படக்கூடாத அளவுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க எல்லையை மீறுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி மீறும் போதுதான் என்ன ஆகுதுன்னா இச்சையினால் உலகத்தில் உண்டான கேடு அங்கதான் வருது. அந்த பொறுமை காத்து இருக்காத வரைக்கும் நாமெல்லாம் பார்த்து ஒரு காரியத்தை செய்யும் போதுதான் அந்த இடத்துல நீதியாகவும் நம்ம செயல்பட மாட்டோம், தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்த முடியாது. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேடு அங்கதான் என்ன ஆகுதுன்னா ஸ்டார்ட் ஆகுது, அங்கதான் ஆரம்பிக்குதுன்னு பாக்குறோம். இப்படிதான் வேதத்துல அநேகர் என்ன பண்ணாங்க? இச்சையினால் உலகத்தின் உண்டான கேட்டுல விழுந்து போனாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். முதல் மனிதனாகிய ஆதாம் எப்படி விழுந்து போனாரு நமக்கு நல்லாவே தெரியும். அநேக விஷயம் கொடுத்தாரு. தோட்டத்தில் உள்ள சகல விதமான என்ன பண்ணலாம் கனிகளையும் நீங்க புசிக்கலான்னு கொடுத்துட்டு அதை தாண்டி ஒண்ணு மேல ஆசைப்படுறது எந்த விதத்துல நியாயம்? அப்ப என்ன செய்தாங்க அவங்க? அந்த இச்சையினால் என்ன பண்ணாங்க? இச்சையினால உண்டான கேட்டுல போய் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். முதல் மனிதனாகிய ஆதாம் அப்படிதான் என்ன பண்ணாரு? அந்த இச்சையின் மூலமாக அந்த கேட்டுக்குள்ள போய் விழுந்தாரு. முதல் ராஜா இஸ்ரவேல் முதல் ராஜாவாகிய சவுலும் அநீதியின் மொத்த உருவமாக போனதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இச்சையினால் உலகத்தின் உண்டான
கேடுதான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை. தாவீதை புகழ்ந்து பாடும்போது உடனே என்ன ஆயிடுச்சுங்க? உள்ள வந்துருச்சு. பொறாமை, நாவி இது எல்லாமே உள்ள வந்துட்டனால அவர் அநீதியின் மொத்தம் உருமாய் போயிட்டு எந்த ஒரு நீதியும் செய்வதற்கு இடம் கொடுக்காம போறக்கு என்னன்னா, ராஜ்யபாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசை என்ன பண்ணுச்சுன்னா, இச்சையினால் உலகத்தின் உண்டான கேட்டுக்கு கொண்டு போய் தள்ளி விட்டுச்சுன்னு பார்க்கிறோம். இதுதான் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேடு. அப்ப இந்த இடத்துல கட்டுப்படுத்தல. சவுல் ராஜா கட்டுப்படுத்த முடியாம என்ன பண்ணிட்டாரு? ராஜ்யபாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையினால பல கேடுகள் அநீதியின் மொத்த உருவமா மாறி போனார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகாப் ராஜாவை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். கீரை கொல்லைக்கு, அவன் வீட்டு பக்கத்துல இருக்கிற கீரை கொல்லைக்கு ஆசைப்பட்டு இந்த கீரை கொள்ளை தனக்கு வேணும்னு சொல்லி அந்த கீரை கொள்ளையின் மேல இச்சித்து ஆசைப்பட்டு அவனுடைய வம்சமே அழிந்து போனதுக்கு காரணம் என்னன்னா, இந்த இச்சையினால் உலகத்தில் உண்டான கேடுதான். அந்த ஆகாப் ராஜாவுடைய வம்சமே படிப்படியா என்ன ஆச்சுன்னா, சுவரில் நீர் விட ஒரு நாயை கூட விட்டு வைக்காத மொத்தமே அழிஞ்சு போனது காரணம் இந்த இச்சையினால் உலகத்தின் உண்டான கேடுதான் அப்படின்னு பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை இருதயத்துல வைத்திருக்கக்கூடிய ஒரு மனுஷனே விழுந்து போனதுக்கு காரணம் இந்த இச்சையினால் உலகத்தில் உண்டான கேடுதான் அவரையும் விழத்தள்ளிச்சுன்னு பார்க்கிறோம். இப்போ நம்மை குறித்து வேதம் எப்படி சொல்லுது? நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க, உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொல்லும் போது நாம உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க முடியுதா? மற்றவங்க நம்மளை பார்த்து பின்பற்றுகிறது போல நாம நடக்கிறோமா அப்படின்னா எத்தனை பேர் நடக்கிறாங்கன்னு தெரியல. அப்ப நம்மனால உலகத்துக்கு நாம வெளிச்சமா இருக்க முடியல. நம்மளை பார்த்து யாரும் பின்பற்ற அளவுக்கு நாம மாதிரியா இல்லை அப்படின்னு சொல்லும் போது நாம இந்த இடத்துல ஏன் இப்படி இருக்கிறோம்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்? இச்சையினால் உலகத்தில் உண்டான கேடுதான் நாம இன்னும் அந்த லெவலுக்கு வளராம இருப்பதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் வாக்குத்தத்தம் எதற்காக கொடுக்கப்பட்டது? இந்த இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நாம தப்பிக்கணும், தேவனுடைய சுபாவத்தை நாம் அடையணும் என்பதற்காக தான் இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது என்பதை ஆணித்தரமா ஆழமாக இருதயத்துல நாம பதித்து கொள்ள வேண்டும், பதிய வச்சுக்கணும் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதற்காக தான் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனா இந்த வாக்குத்தத்தங்கள் சும்மாவே கொடுத்துருவாரா அப்படின்னா, அந்த வாக்குத்தத்தம் சும்மா கிடைக்குமானா சும்மா கிடைக்காது. அந்த வாக்குத்தத்தமும் ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டதுதான். அந்த நிபந்தனையோடு தான் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாருங்கிறது நாம் என்ன பண்ணணும், நம்ம புரிஞ்சுக்கணும். நிபந்தனை இல்லாமல் வாக்குத்தத்தம் இல்லை அப்படிங்கிறத நாம கூட பார்க்கணும். நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்கு என்ன பண்ணாரு? வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது எந்த விதமான நிபந்தனையுமே இல்லாம அவர் ஆசீர்வதிச்சிட்டாரா அப்படின்னா அப்படி இல்லை. முதல்ல நிபந்தனை என்ன? நிபந்தனை, நீ உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய தேசத்தையும் விட்டு நான் உனக்கு காமிக்கிற தேசத்துக்கு வான்னு சொல்லி அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். முதல்ல வான்னு கூப்பிட்டாரு, அப்புறம் ஆதியாகமத்துல தான் போன்னு சொன்னாருன்னு பாக்குறோம். அப்ப முதல்ல எடுத்த உடனே என்ன பண்ணாருன்னா ஒரு நிபந்தனை, இதை நீ செய்ய நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னார். அப்போ முதல்ல நிபந்தனை இருக்குது, அதுக்கப்புறம் தான் தேவன் ஆசீர்வதிக்கிறாருங்கன்னு பாக்குறோம். அந்த நிபந்தனையும் நம்மளால முடியாததெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவரே சொல்லிட்டார், என்னுடைய நுகம் மெதுவாயும் இலகுவாயும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நிபந்தனை என்பது தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலுமா நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். இதுதான் நிபந்தனை. நல்லா கவனிங்க. தேவன் ஒரு மாபெரும் பிளான், ஒரு திட்டத்தை வகுத்திருக்கார். அந்த திட்டம் உங்களையும் என்னையும் நம்பிதான் அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு இறங்கியிருக்காரு. உங்களையும் என்னையும் நம்பிதான் அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு இறங்கியிருக்காரு. அதனாலதான் அந்த வாக்குத்தத்தம் எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம வாசித்த வசனத்திலே வாசிக்கிறோம். இச்சையினால் உலகத்தின் உண்டான கேட்டுக்கு தப்பணும். அப்ப அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய சரீரத்தின் தேவைகளை பூர்த்தி செய்கிறது, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதுன்னு பாக்குறோம். இந்த வாக்குத்தத்தம் நம்மை ஆசீர்வதிக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது என்ன செய்யும்னா, இந்த ஆசீர்வதிக்குது, அதுக்கப்புறம் நாம இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக தேவனுடைய சுபாவத்தை நாம அடையிறோம். முதல்ல இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறது. இரண்டாவது இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக தேவனுடைய குணாதிசயத்தை நாம அடையிறோம். அதையும் தாண்டி என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் தேவனுடைய ராஜ்யமாக மாத்தணும். அதாவது ஆரம்பத்தில் இருந்த ஏதேன் தோட்டத்தை போல நோய் இல்லாம பாவம் இல்லாம நல்ல ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை சூழ்நிலைக்குள்ள ஒட்டுமொத்த உலகத்தையும் கொண்டு போகணும்னு தேவன் ஒரு பெரிய திட்டத்தை போட்டுதான் அதை மூவ் பண்ணிட்டு இருக்காரு. அதை செயல்படுத்துறதுக்குதான் உங்களையும் என்னையும் கூப்பிட்டு இருக்காரு.
அப்படிங்கும் போது முதல்ல ஆசீர்வதிக்கப்படுவதற்காகவும் வாக்குத்தத்தம், அதன் மூலமா தேவனுடைய குணாதிசயத்தை நம்ம வெளிப்படுத்தணும். இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த தேவனுடைய குணாதிசயத்தை அநேகர் எல்லாரும் அதை வெளிப்படுத்தும் போதுதான் பூமியில தேவனுடைய ராஜ்யமே ஸ்தாபிக்கப்படும். அவர் சும்மா ஜி பூம்பான்னு போட்டு எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது, அவரை போல மாத்த முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவரை போல நம்ம மாத்த முடியாது. நல்லா கவனிக்கும் போது பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருக்க கடவீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட்டை வைக்கிறார். அடுத்து எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு, நாம கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அங்க சொல்லுது. அதுக்குதான் சபை, அதுக்குதான் அந்த ஊழியங்கள் ஏற்படுத்தப்பட்டதுன்னு வேதம் சொல்லுது. நம்ம 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி நமக்கு மாதிரியை வைத்து போனார். அப்புறம் நாம வாசித்த இந்த வாக்குத்தத்தமும் எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய சுபாவத்தை நாம அடையணும். அப்போ இந்த வசனங்கள் எல்லாமே எதை நோக்கி ஒரு போக்கஸ் பண்ணி வலியுறுத்துது அப்படின்னா, நாம தேவனுடைய குணாதிசயத்தை அடையணும் என்பது இலக்காக இருக்குது. அப்ப அந்த இலக்கை அடையணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய பிளானு. அதற்காக தான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அதன் மூலமாக வாக்குத்தத்தத்தை பெற்று நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். தேவனுடைய குணலட்சணத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். நம்மை போல அநேகர் எல்லாரும் தேவனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தும் போதுதான் இந்த உலகத்துல தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் என்பதை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். அவர் தானாவே என்ன பண்ண முடியாது, ஜீபூம்பா பண்ணி இந்த உலகத்தை மாற்ற முடியாதுங்கிறதையும் நாம தெரிந்து கொள்ளணும். இதற்காக தான் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது என்பதை நாம ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆழமாக நாம புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க, நாம மனம் போலதான் நான் நடப்பேன், நான் என்னுடைய இஷ்டம் போல நான் நடப்பேன், ஆனா வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும் சொல்லி நிறைவேறணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாமா? அது நியாயமா இருக்குமா? மனமும் மாம்சும் மனசும் விரும்பினதை முதல்ல செஞ்சிட்டு இருந்தோம். அதனாலதான் நாம இங்க தேவனுடைய சுபாவத்தின்படி செய்வதற்கு தான் நம்ம தண்ணியில மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து வந்தோம். எடுத்து வந்ததுக்கு பிற்பாடு நான் என்னுடைய விருப்பத்தின்படி நான் நடப்பேன், ஆனா வாக்குத்தத்தம் என்னுடைய லைஃப்ல நடைபெறணும் அப்படின்னு சொல்றது நினைக்கிறது எந்த விதத்திலும் அது ஏற்புடையது இல்லை அப்படிங்கிறத நாம என்ன பண்ணோம், நாம புரிந்து கொள்ள வேண்டும். நாம புரிஞ்சு கொள்ளணும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும். நல்லா கவனிங்க, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வாக்குத்தத்தம் என்பது நமக்கும் கடவுளுக்கும் சம்பந்தப்பட்டது. இந்த வாக்குத்தத்தம் என்பது நமக்கும் தேவனுக்கும் சம்பந்தப்பட்டது. இதுக்கு இடையில யாரும் உள்ள வந்து இந்த வாக்குத்தத்தை ரெக்கமெண்டேஷன் பண்ணி வாங்கி கொடுக்க முடியாது. அதையும் நினைச்சுக்குங்க, யாரும் ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது. இந்த வாக்குத்தத்தம் என்பது அவங்க வீட்டு தோட்டத்தில் இருக்கிற ஒரு மாங்காயோ இல்ல ஒரு தேங்காயோ இல்ல ஒரு வாழைப்பழமோ கிடையாது. இது இப்படி பறிச்சு இப்படி கொடுக்கறதுக்கு. நல்லா கவனிங்க, இதுக்கு இடையில வாக்குத்தத்தம் என்பது நமக்கும் தேவனுக்கும் சம்பந்தப்பட்டது. இதுல யாருமே இடையில வர முடியாது. ஊழியக்காரர்கள் யாரு வந்து இது இருந்தாங்க வாக்குத்தத்தம் சொல்லி என்ன பண்ண முடியாது, யாரும் அதை வாங்கி கொடுக்க முடியாதுங்கிறதையும் நல்ல ஆணித்தரமா உணர்ந்து கொள்ளுங்க. வாக்குத்தத்தம் நமக்கும் கடவுளுக்கும் சம்பந்தப்பட்டது. நாம தேவனுடைய நீதி நிறைவேற்றும் போது ஆட்டோமேட்டிக்கா வரும் அப்படின்னு சொல்லி நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். ஊழியக்காரங்க என்ன செய்வாங்க, சபையில இருக்க ஊழியக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வாக்குத்தத்தங்கள் இருக்குன்னு சொல்லி நமக்கு ஞாபகப்படுத்துவாங்க. வாக்குத்தத்தங்கள் இருக்குன்னு சொல்லி நமக்கு ஞாபகப்படுத்துவாங்க. அதுதான் அவங்களுக்கு செய்ய முடியுமே ஒழிய அவங்க என்ன பண்ண முடியாது, பறிச்சு ரெக்கமெண்டேஷன் பண்ணி எல்லாம் வாங்கி தர முடியாது. நாம் அதை குறித்து இன்னும் தொடர்ந்து நாம பார்க்கலாம். அடுத்து நாம என்ன பார்க்கணும்னா, வாக்குத்தத்தத்தை நாம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கணும். நாம இந்த தம்ப்நெயில்ல விளம்பரத்துல நம்ம போட்டிருப்போம்ல, தம்ப்நெயில்ல எப்படி போட்டிருப்போம், வீடியோ தம்ப்நெயில்ல வாக்குத்தத்தத்தை இப்படி பயன்படுத்துங்கன்னு சொல்லி தான் நாம அந்த விளம்பரப்படுத்தி இருப்போம். அதை பார்த்து உள்ள வந்திருப்பீங்க. அப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்குள்ள நாம இப்ப போலாம். வாக்குத்தத்தத்தை நாம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, முதல்ல வாக்குத்தத்தம் எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னா, நாம அந்த வாக்குத்தத்தை நம்பணும். முதல்ல வாக்குத்தத்தத்தை நம்பி பொறுமை காத்து நாம செயல்படணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். நம்முடைய நம்பிக்கைக்காக தான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறதுங்கிறத நாம நினைக்கணும். அடுத்து இந்த வாக்குத்தத்தத்தை நாம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது,
நமக்கு வேதத்துல இதுக்கு முன் உதாரணமாக இருக்கிறவர் யாருன்னு சொன்னா நம்முடைய ஆபிரகாமை தான், விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமை தான் நம்ம நல்ல ஒரு உதாரணமாக என்ன பண்ண முடியும், எடுத்துக்கொள்ள முடியும். அவர் எப்படி இந்த வாக்குதத்தை பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நாம நல்லா கண்டுபிடிச்சோம்னா அதன் மூலமாக நாம வாக்குதத்தை நாம பயன்படுத்துவோம். இன்னைக்கு சபையில் எல்லாமே ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதித்தார் பாருங்க, அத மாதிரி நாமளும் என்ன பண்ணணும், நம்மை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு பிளாங்காக தான் சொல்றாங்க. அதுக்குள்ள என்ன பண்ணல, டீப்பாக போயிட்டு என்ன பண்ணணும், அது எப்படி பிராக்டிஸ் பண்ணணுங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் தான் நாம அதை தான் தெரியும். அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? சரி, இப்போ அவர் எப்படி பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறாரு. இவனுடைய இனத்தையும் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கவும் என்ன பண்ணு, தேசத்துக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது கூப்பிட்டு என்ன சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவே, நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு. அப்ப இந்த வாக்குத்தத்தத்தை எப்படி அவர் பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நாம போக்கஸ் பண்ணும்போது வாக்குத்தத்தத்தை அவர் வாங்கிட்டாரு, வாங்கி அவர் செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி வாக்குத்தத்தை வாங்கி அவர் செயல்படும் போது பிராக்டிகல் லைஃப்ல என்ன ஏற்படுதுன்னா, நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி சோர்வுகள், பலவீனங்கள், அவிசுவாசம் எல்லாமே குறுக்க வருது. அவிசுவாசம் எல்லாம் குறுக்க வருது. இதை ஏற்படுத்துகிறது மாம்ச சிந்தையும் சாத்தானும் இதெல்லாம் ஏற்படுத்துவான். அப்படிதான் ஆபிரகாமுக்கும் இந்த காரியங்கள் ஏற்பட்டது. பலவீனங்கள், சோர்வுகள், அவிசுவாசம் எல்லாம் ஏற்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதாவது உனக்கு நான் ஒரு குழந்தையை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தை பிறக்கறதுக்கு தாமதமாகுது. அப்படி தாமதமாகும் போது அந்த இடத்துல ஒரு சோர்வுகள் ஏற்படுது. அடுத்தது பஞ்சம் ஏற்படுது. அவருடைய இருக்கிற தேசத்துல பஞ்சம் ஏற்படும் போது அந்த இடத்துலயும் சோர்வுகள் வருகிறது சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக யுத்தம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் கூட வரும்போது அங்கேயும் சோர்வுகள் வருது. இதெல்லாம் நம்ம உற்சாகமா போக முடியுமான்னா அப்படி போக முடியாது. அப்ப இந்த இடம் எல்லாமே அவரு சோர்ந்து போய் தான் என்ன பண்ணிருக்கணும், சோர்ந்து போய் தான் அவர் இதெல்லாமே அச்சீவ் பண்ணிருக்கணும். அப்ப இதெல்லாம் அடைவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குன்னா இதெல்லாம் சோர்வுக்குள்ள போகணும். அப்ப இப்படி போகும்போது நாம அப்படி சோர்ந்து போகும்போதுதான் இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பார்க்கணும். வாக்குத்தத்தத்தை நோக்கி பார்க்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தத்தை நோக்கி நாம பார்க்கணும். அப்படி நம்ம சோர்வு வரும்போது வாக்குத்தத்தம் நம்மளுடைய மனசுல வரும்போது தான் நாம் அந்த வாக்குத்தத்தை நம்ம அப்படி தூக்கி நிறுத்தோம். அந்த வாக்குத்தத்தை நம்ம அப்படி தூக்கி நிறுத்துவோம். அதுக்கப்புறம் நாம செயல்பட ஆரம்பிப்போம். இப்படிதான் அவர் என்ன செய்தாருன்னு சொன்னா, அவருடைய பலவீனங்களை, சோர்வுல, அவிசுவாசம் வரும்போது வாக்குத்தத்தத்தை இப்படி பயன்படுத்தி தான் அவர் தன்னை நிலைநிறுத்தினார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில செயல்பட்டார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்படிதான் அவர் செயல்பட்டார். கடைசியா அநேக காரியங்கள் வந்தது. 75 வயசுல அவருக்கு சொல்றாரு, 100 வயசுலதான் பிள்ளை பிறகுது. அது வரைக்கும் எவ்வளோ ஒரு காரியத்துல சோர்வு, பலவீனங்கள், அவிசுவாசம் வந்திருக்கும். நல்லா பாருங்க. அதனுடைய காரியமா தான் இஸ்மவேல் உள்ள வந்ததுக்கு காரணமே அந்த காரணம் தானே. இல்லைன்னா ரொம்ப உறுதியா நின்று இருப்பாங்களே. அப்போ இதெல்லாமே ஏற்படும், எல்லாருக்கும் ஏற்படும். அதுல இருந்து நாம என்ன பண்ணணும், விழுந்தாலும் எழுந்திருச்சு நிக்கணும். அதுக்குதான் அந்த வாக்குத்தத்தம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ கடைசியா என்ன பண்றாரு அப்படின்னா, கடைசியாக அவருக்கு என்ன பண்றாரு, ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. என்ன பண்றாரு, ஆபிரகாமை பார்த்து, உன்னுடைய ஒரே பேரான குமாரனும் ஏக சுதனுமான ஈசாக்கு என்ன பண்ண, எனக்காக பலியிடு அப்படின்னு சொல்றாரு. கடைசி சோதனை, கடைசி டெஸ்ட் அவருக்கு வருது. இந்த விஷயத்தை செய்ய அப்படின்னு ஒரு நிபந்தனை கொடுக்கிறாரு. இதை நீ செய்தா உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஒரு நிபந்தனை கொடுக்கிறாரு. ஆனா இந்த காலகட்டம் என்பது ஈசாக்க பலியிடுன்னு சொல்லுகிறது ஒரு காலகட்டம். அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு, உன்னுடைய சந்ததிய வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் நான் என்ன பண்ணுவேன், நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. அந்த வாக்குத்தத்தத்தை முதலே கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, ஒரு சில காலம் கழிந்ததுக்கு அப்புறம் ஈசாக்கு என்ன செய்ய, பலியிடுன்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. அப்ப இந்த இடத்துல ஈசாக்க பலியிடுன்னு சொல்றாரு. இருக்கிறது ஒரே பையன் இல்லையா, இவர் மூலமா தான் சந்ததிகள் உருவாகணும் அப்படின்னு சொல்லும்போது ஈசாக்க பலியிடுன்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துலதான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, சோர்வுகள், பலவீனங்கள் அவருக்கு வரும். இது எடுத்த எடுப்புலயே அவர் என்ன பண்ணிருப்பாரு, எடுத்த எடுப்புல சரின்னு ஓகே பண்ணிருப்பாரா அப்படின்னா, மாம்சத்தில் இருக்கிறோம், மாம்ச சிந்தை இருக்குது. எடுத்த எடுப்புல உற்சாகமா அந்த வார்த்தை என்ன பண்ண முடியாது, துணிஞ்சு செய்ய முடியாது.
அப்ப பலியிடுன்னு சொல்லும் போது அவர்களுக்கு பல விதமான காரியங்கள், சோதனையாளுக்கு பலவீனம் எல்லாம் வந்திருக்கும். அந்த சோர்வு அவிசுவாசமான நேரத்துல அவர் என்னதான் பண்ணிருப்பார் அப்படின்னா, இந்த வாக்கு தத்தத்தை நோக்கி பாக்குறாரு. என்ன இந்த இடத்துல பலியிடுன்னு முதல்ல என்ன சொல்லிட்டாரு? உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுன்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்றாரு? இருக்க ஒரே பையனை கொண்டு போய் பலியிடுன்னு சொல்றாரு. அப்ப பலியிட்டா இவன் மூலமா எப்படி சந்ததி வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது வாக்குத்தத்தத்தை நோக்கி பார்க்கிறார். உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன். இதுதான் இங்க நாம கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ தேவன் நமக்கு ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. இந்த வாக்குத்தத்தம் மூலமாக தான் நாம இந்த செயல்பாட்டுக்குள்ள நம்ம போகணும். அப்ப ஈசாக்க பலியிடணும்னா இந்த வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணணும்? பார்த்தாதான் இந்த ஒரு காரியத்தை செய்ய முடியும். அப்ப பலியிடுன்னு சொல்லும் போது அவர் என்ன செய்யறாருன்னா, வீட்டிலிருந்து புறப்பட்டு பலியிடுகிற ஸ்தலத்துக்கு போறதுக்கு 3 நாள் பிரயாண தூரம் போகணும். அந்த பிரயாண தூரத்தை எப்படி போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி நாம திங்க் பண்ணி பார்க்கலாம். மாம்சத்தில் இருக்கும்போது அந்த 3 நாள் பிரயாண தூரம் எப்படி போயிருப்பாரு? நாமெல்லாம் என்ன செய்வோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு வார்த்தை இது சொன்னோம் அப்படின்னு சொன்னா நான் நிறைவேற்றேன்னு தூங்கி எழுந்திருக்கும் போது நம்ம வேற ஒரு சிந்தையாகி நம்ம என்ன பண்ணுவோம்? வார்த்தை மாறிடுவோம், செய்ய மாட்டோம். தூங்கி எழும்போது ஒரு சிந்தை, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நினைவுகள் வரும். ஆனா இவர் 3 நாள் பிரயாண தூரத்துக்கு போகணும்னு சொல்லும் போது என்ன செய்யறாருன்னா, ஆயத்தமாகி கிளம்பி போறாரு. பையனை கூட்டிக்கிட்டாரு, விறகு எடுத்துட்டாரு, வேலைக்காரையில கூப்பிட்டுட்டு பிரயாணமா போறாரு. அப்படி பிரயாணமா போகும்போது ஒரு டூருக்கு போற மாதிரி போயிருப்பாரா உற்சாகமானா? நிச்சயமா அப்படி போயிருக்க மாட்டாரு. அவருடைய மாம்ச சிந்தை என்ன பண்ணும்? சாத்தான் கூடவே இருந்து சொல்லிட்டே இருப்பான். இருக்கிறத ஒரே பையன், அவனை போய் கொல்ல போறியா? உனக்கு புத்தி இல்லையா? உனக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா? சாரால் கிட்ட சொல்லல, மனைவி கிட்ட சொன்னா விட்டுருக்க மாட்டாங்க. சாரால் கிட்ட சொல்லாம இவரு போறாரு. நல்லா கவனிங்க. அப்ப இங்க புறப்பட்டு போறாரு. 3 நாள் பிரயாணமா போறாங்கன்னா ஒவ்வொரு 8 அப்படி வைக்கும் போது எதை வச்சு பேஸ் பண்ணி அவர் பிரயாணம் முன்னோக்கி போயிருக்கணும்னா, அவர் சொன்ன அந்த வாக்கு தத்தம் தான் அவரை வழிநடத்தி இருக்கணும். பலியிடுவதற்கு நான் போறேன், பலியிட்டா என்னுடைய மகன் மரித்து போவான் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விலங்கும் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 11:18 என்ன வாசிக்கிறோம்? ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விலங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். நல்லா கவனிங்க. ஆபிரகாம் ஒவ்வொரு 8 வைக்கும் போது மாம்ச சிந்தையும் பேசும். அந்த மாம்ச சிந்தையை மேற்கொள்வதற்கு இந்த வார்த்தை அவருடைய மைண்ட்ல வருது. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விலங்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஈசாக்கினிடத்தில் உன்னுடைய சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டது. இந்த வாக்குதத்தை வாங்கும் போதுதான் ஒவ்வொரு 8 என்ன பண்ணுதான்? இந்த வாக்குதத்தம் அவரை முன்னோக்கி நகர்த்தினது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கடைசியா என்ன பண்றாங்க? பலியிடக்கூடிய ஒரு இடத்துக்கு போறாங்க. வேலைக்காரங்க கூட வந்தவங்களை ஒரு பக்கம் நிக்க வச்சுட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆபிரகாமும் ஈசாக்கும் விறகு எடுத்துட்டு என்ன பண்றாங்க? போறாங்க, பலியிடுறதுக்கு போறாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனிங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி போறாருன்னா அவர் முன்னோக்கி போறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அவரை முன்னோக்கி நகர்த்தினது எதுன்னா இந்த வாக்குத்தத்தம் தான் அவரை வழி நடத்தியது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவரை வாக்குத்தத்தம் தான் வழி நடத்தியது. ஒவ்வொரு நிமிஷம் மைண்டு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்க போனான்னு பலிபீடத்தை என்ன பண்ணணும்? ஏற்கனவே பலிபீடம் கட்டப்படல, கல்லுகளை வச்சு பலிபீடத்தை அடுக்கணும். அப்ப ஒவ்வொரு நிமிஷமும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப கூட நீ நிறுத்தலாம், ஒண்ணும் கெட்டு போல. பாருங்க, மாம்ச சிந்தை வரும். இப்ப கூட நீ பலி செலுத்துறதை நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லி வரும். ஆனாலும் அந்த மாம்ச சிந்தை வரும்போது என்ன வந்திருக்கு அவருக்குள்ள? ஈசாக்கினிடத்தில் உன்னுடைய சந்ததி விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கேங்கிற அந்த வார்த்தை வரும்போது அடுத்த கல் என்ன பண்றாரு? வைக்கிறார். இப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வைக்கிறார். விறகுகளை அடுக்கிறார். கட்டையை அடுக்கும் போது கூட இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல, இப்ப கூட நீ நிப்பாட்டலான்னு சாத்தான் சொல்லுவான். மாம்ச சிந்தை வரும். ஆனாலும் அந்த நேரத்தில் உற்சாகமா செயல்பட்டார்னா ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்ற அந்த வார்த்தை வரும்போது அந்த வார்த்தை அவரை நகர்த்துச்சு. அதன் மூலமாக அங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவர் முன்னோக்கி கொண்டு போச்சுன்னு பாக்குறோம். அப்ப இந்த வார்த்தை தான் வழிநடத்தி அவரை உற்சாகப்படுத்தி தள்ளிச்சின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இறுதியாக என்ன பண்றாரு? கத்தி எடுத்து வெட்டுறதுக்கு ஓங்குறாரு. அது வரைக்கும் உற்சாகமா செயல்படுறதுக்கு காரணம் இந்த வாக்குத்தத்தம். அப்ப இந்த வாக்குத்தத்தம் எப்படி செயல்படுது பாருங்க. தேவனுடைய வார்த்தை
நாம சொன்ன ஒரு பட்டியல். வாக்குத்தத்தம் என்பது மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தம் பேர் வைக்க முடியும்னா, இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த வார்த்தையை மனுஷன் கொடுக்கல, ஒரு தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன் கொடுத்தாரு அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை என்ன பண்ணுச்சுன்னா, அந்த நம்பிக்கை தான் அப்படியே உந்தி தள்ளி இந்த செயலை செய்ய வைத்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில நம்முடைய தேவனும் அந்த பிராக்டிஸ்குள்ள நடத்திட்டு வந்தாரு. அந்த வாக்குத்தத்தத்தை நம்புவதற்கு ஏதுவான அந்த பிராக்டிஸ்குள்ள ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடத்திட்டு வந்து அவரை பயிற்றுவித்தார்னு பார்க்கிறோம். அவரும் அதை தனக்குள்ள தக்க வச்சுதான் அந்த காரியத்தை செய்தாரு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல அந்த வாக்குத்தத்தத்தை எப்படி பயன்படுத்தினார் அப்படின்னு பாருங்க. ஒரு பலவீனங்கள் வரும், ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது தேவன் சொல்லிட்டாருங்கிற வார்த்தை நம்மளுடைய மனசுல வரும்போதுதான் அந்த சோர்வு பலவீனம் நம்மளை தூக்கி நிப்பாட்டும். அதுதான் நம்மளை ஓட வைக்கும். இப்படிதான் வாக்குத்தத்தத்தை நாம பயன்படுத்தணும். ஆபிரகாம் அப்படிதான் பயன்படுத்தினார். இன்னைக்கு நாமளும் என்ன பண்ணணும்னா, நமக்கு அநேக வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. எனக்கு நான் வாடகை வீட்டுல தான் இருக்கிறேன், எனக்கு நான் சொந்த வீடு இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னீங்கன்னா, நாம தேவனுடைய வசனத்துக்கு வார்த்தைக்கு நாம கீழ்ப்படிந்து நடக்கும்போது நிச்சயமாகவே தேவன் கொடுப்பாரு. அது வரைக்கும் நாம பொறுமை காத்து செயல்பட்டோம்னா ஏற்ற வேலையில் என்ன பண்ணுவாரு? வீடு இல்லாதவர்களுக்கு நான் வீடு வாசல் ஏற்படுத்துவேங்கிற வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையை நாம விசுவாசித்து என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். அசைக்க முடியாத விசுவாசம் நமக்கு வேணும். அது அந்த வார்த்தை நம்மளை வழி நடத்தணும். மறந்துடக்கூடாது. இந்த வார்த்தையை நம்ம நம்பணும். இந்த வார்த்தை தான் நம்மளை முன்னோக்கி நகர்த்தணுங்கிறத மறந்துடக்கூடாது. இப்படிதான் நம்ம வாக்குத்தத்தத்தை நாம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ புதிய ஏற்பாட்டின் காலத்துல வாழ்றோம். பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிறோம் இல்ல. புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம நல்லா கவனிக்கணும். ஒரே விஷயத்துல என்ன பண்ணிட்டாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே வசனத்துல கம்ப்ளீட்டா சொல்லி முடிச்சிட்டாரு. ஒரே வசனத்துல நம்முடைய ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு ஒரே வசனத்தை சொல்லிட்டார். என்னது? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஒரே வசனத்துல கம்ப்ளீட்டா சொல்லிட்டார். அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அவரு அந்த வசனத்துல சொல்லப்பட்ட பிரகாரமாக அவருடைய நீதியை நாம செய்து கொண்டு வந்தாலே போதும். நம்முடைய வாழ்க்கையில அவருடைய நீதியை நாம நிறைவேற்றி கொண்டு வந்தாலே பின்னாடியே நமக்கு என்னென்ன தேவைகள் என்பது ஆட்டோமேட்டிக்கா வரும், கூடவே வரும் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்துல அவர் சொல்லப்பட்டு. ஆகையினால ஒவ்வொரு வசனத்தையும் நாம பொறுக்கி இதை நாம அச்சீவ் பண்ணுமான்னு இல்ல. இந்த ஒரே வசனம் சொல்லிட்டார். தேவனுடைய நீதியை நாம நிறைவேற்றி கொண்டு வந்தாலே நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்னென்ன தேவைகளோ நம்ம வாய் விட்டு கேட்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. அது தானாவே வரும், தானாவே நிறைவேற்றும் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். தானாவே நிறைவேற்றும் என்பதை நாம புரிஞ்சு கொள்ளணும் சொல்லி பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. வேதத்தில் உள்ள எல்லா வாக்குத்தத்தங்களும், அநேக வாக்குத்தத்தங்கள் வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. பைபிள்ல எல்லா வாக்குத்தத்தங்களும் இருக்கு. இந்த வாக்குத்தத்தத்தை நாமளே அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வாக்குத்தத்தத்தை நாமளே எடுத்து பிரயோகித்து அதை என்ன பண்ண முடியும்? ஏற்றுக்கொண்டு விசுவாச வார்த்தையில வச்சு நாம அப்ளை பண்ணிக்க முடியும். இதை யாருமே என்ன பண்ண வேண்டாம். மறுபடியும் சொல்றேன், இதை வேற யாருமே, ஊழியக்காரர்களோ வேற யாருமே இந்த வார்த்தையை நான் இதை உங்களுக்கு கொடுக்கிறேன், ஆண்டவர் கொடுத்தாரு, கடவுள் கொடுத்தாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே கொடுத்துட்டாரு. அவங்கள என்ன பண்ணிக்கலாம்? இந்த வார்த்தையை எடுத்து நாம அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். அப்ப ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வாக்குத்தத்தம் இருக்குங்கிறது நமக்கு ஞாபகப்படுத்துவாங்க. அவ்வளவுதான். அவங்க இந்த வாக்குத்தத்தம் பைபிள் இந்த இடத்துல இருக்கு, இப்படி இருக்கு, சொல்லப்பட்டிருக்குன்னு அவங்க ஞாபகப்படுத்துவாங்க. அதோட அவங்க வேலை முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே சொன்னது மாதிரி அதை பறிச்சு என்ன பண்ண முடியாது, யாரும் கொடுக்க முடியாதுங்கிறத நாம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தகவல் தொடர்பெல்லாம் நாம எப்படி கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது பிள்ளைகள் பெற்றோரை விட்டு ரொம்ப தூரத்துக்கு வேலைக்காக போவாங்க. பெற்றோர்களை விட்டு பிள்ளைகள் வேலைக்கு வெளியில போவாங்க. கணவன் மனைவி கூட என்ன பண்ணுவாங்க, வேலை விஷயமாக பிரிய வேண்டிய சூழ்நிலை வரும். அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அவங்க தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டாங்க, எப்படி தங்களுடைய காரியத்தை பரிமாறி கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும். கடிதத்தின் மூலமாக தான் என்ன பண்ணுவாங்க, லெட்டர் போடுவாங்க. லெட்டர் வரும். அந்த லெட்டர் பார்த்து தான் அவங்க படிச்சு என்ன பண்ணுவாங்க,
அவரு நலம் விசாரிப்பாரு, நாம எப்படி இருக்கிறோம்ட்டு அதை புரிந்து கொள்வோம். மறுபடியும் இங்க லெட்டர் எழுதி நாம என்ன பண்ணுவோம், போடுவோம். இப்படிதான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தொடர்புகள் இருந்தது. அப்போ நல்லா இந்த இடத்துல ஒரு விஷயத்த நீங்க கவனிங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, நல்ல ஒரு விஷயத்த கவனிங்க. அப்போ அந்த நாட்கள்ல அப்படி லெட்டர் வரும்போது படிக்க தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, படிச்சவங்க படிக்க தெரிந்தவங்க அந்த லெட்டர் வந்தா தாங்களாவே என்ன பண்ணுவாங்க, அந்த லெட்டரை பிரிச்சு படிச்சு புரிஞ்சு கொள்வாங்க. தாங்களாவே படிச்சு புரிந்து கொள்வாங்க. ஆனா அந்த படிக்காதவங்க, படிப்பு அறிவு இல்லாதவங்க லெட்டர் படிக்க தெரியாது. அப்ப அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, படிக்க தெரிஞ்சவங்க கிட்ட போயிட்டு இந்த லெட்டர் கொடுத்து, என் பையன் லெட்டர் போட்டிருக்கிறான், இதுல என்ன எழுதியிருக்கான் கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த லெட்டர் மற்றவங்க படிச்சவங்க கிட்ட கொடுத்து அவங்க படிக்க வச்சு அவங்க கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. நல்லா கவனிங்க. அதே போல படிக்க தெரியாதவங்க என்ன பண்ணலாம்னா, படிக்க தெரியாதவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க சபைக்கு போகும்போது அவங்க சொன்னாங்கன்னா அதை காதுல வாங்கிக்கலாம். அப்ப கூட படிக்க தெரியாதவங்களுக்கும் அவங்க என்ன பண்ண முடியாது, வாங்கி கொடுக்க முடியாது. இப்படித்தான். நல்லா கவனிங்க. ஆனா இன்னைக்கு யாராவது வாக்குத்தத்தம் கொடுப்பாங்களா, நம்ம ஏன் பார்த்துட்டு கொண்டிருக்கிறோம்னா, காரணம் என்னன்னா, நாம வேதத்தை படிக்கிறது இல்லை. நல்லா கவனிங்க. நாம பைபிள படிக்கிறது இல்ல. எப்படி படிப்பு அறிவில்லாத ஒரு தாயோ ஒரு தகப்பனோ, எனக்கு படிக்க தெரியல, என் பையன் கடிதாசி போட்டிருக்கிறான், எனக்கு படிக்க தெரியல, நீங்க படிச்சு எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி இன்னொருத்தர்கிட்ட கொண்டு போய் லெட்டர் கொடுத்து அதன் மூலமா தகவலை தெரிஞ்சுக்கிறாங்களோ, அதே போல இன்னைக்கு நாம மற்றவர்கள் நம்பி ஊழியக்காரர்களோ மற்றவங்களோ வாக்குத்தத்தத்தை நாம தேடி போறோம்னா, எனக்கு படிக்க தெரியல பைபிள், அதனால நீங்க படிச்சு சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன் என்பதுதான் இதனுடைய 100க்கு 100 அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. அப்போ இந்த பைபிளை படிக்க தெரிஞ்சவங்க நாமளே படிச்சு தேவன் இப்படி சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாருங்கிறத நாமளே அப்ளை பண்ணிக்க முடியும். வசனத்தை அப்ளை பண்ணிக்க முடியும், வாக்குத்தத்தை அப்ளை பண்ணிக்க முடியும். இது யாரும் இடையில தேவையில்லைங்கிறத நல்லா புரிஞ்சுங்க. யாரும் தேவையில்லை. ஊழியக்காரர்கள் படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு படிச்சிருந்தாங்க கூட இந்த இடத்துல இருக்கு ஞாபகப்படுத்தலாம். அப்ப நாம இன்னைக்கு அநேகர் தேடி போறோம்னா நாம பைபிளை படிக்கிறது இல்லை. வசனம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 1ஆம் சங்கீதத்துல, இரவும் பகலும் வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாமே வாய்க்கும். குழந்தைக்கு கிளிப்பில்ல சொல்ற மாதிரி எல்லாம் எழுதி கொடுத்துருக்கு. நாம மத்தவங்களை நாடி போறோமே, எதனால? அவ்வளவு அறியாமல நாம் இருக்கிறோம். அவ்வளவு அறியாமல் இருக்கிறோம். இந்த அறியாமலே இருக்கணுங்கிற மாதிரியும் அநேகர் என்ன பண்றாங்க, செயல்படுறாங்கிறதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க. அப்போ நாம இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு தான் வாக்குத்தத்தம் வேணும். இதையும் கவனிங்க அன்பான சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு வாக்குத்தத்தம் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் வேணும் அப்படின்னு சொன்னா, அவருடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு தான் நமக்கு வாக்குத்தத்தம் வேணும். அந்த நீதியை நிறைவேற்றுவதற்கு உண்டான வாக்குத்தத்தம் எது அப்படின்னா, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட அந்த வசனம் தான். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? 2 தீமோத்தேயு 3:16ல வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்குது. இந்த ஒரு வார்த்தை தான் நமக்கு இன்னைக்கு வேணும். இந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு நமக்கு தேவை. அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கு. இந்த வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் நாம எல்லாம் முழுமையா நம்பணும்னா என்ன தேவை? இதுல வேத வாக்கியங்கள் எல்லாமே தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்குதுங்கிற அந்த வார்த்தையை நாம அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு நாம நம்பும் போதுதான் எல்லாமே நமக்கு வரும். ஏன்னா இன்னைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் உள்ள இருக்கிற வார்த்தையை மாத்திரம் தப்புன்னு சொல்றது இல்ல, பைபிளே தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல, நம்பாத காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா நமக்கு இன்னைக்கு தேவை வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கு என்கிறதான இந்த அசைக்க முடியாத அந்த வார்த்தையை நாம நம்பணும். அப்புறம் அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே நம்பணும். அப்போ இன்னைக்கு நமக்கு தேவை இந்த நீதியை நடப்பிக்கக்கூடிய வார்த்தைகள். நீதியை நிறைவேற்றுவதற்கு தான் நமக்கு வாக்குத்தத்தங்கள் தேவை என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால யாராவது வாக்குத்தத்தம் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, யாராவது தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்களான்னு மாசம் மாசம் ஒருத்தர் போயிட்டு நம்ம கையேந்த வேண்டிய அவசியமோ, வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி காரியத்துல செய்யாதீங்க. தயவு செய்து அப்படி போகாதீங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு.
நீங்களோ அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்துல வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் அவருடைய சொந்த ஜாதிய சொந்த ஜனமா இருக்கிறீங்க. எல்லாருமே ராஜாக்கள், எல்லாருமே ஆசாரியர்கள், எல்லாருமே தனியா ஒரு கேபிட்டல ஒருத்தர் மாத்திரம் நியமிக்கலங்கிறத புரிந்து கொள்ளுங்க. அப்போ வேதத்தை படிச்சு நாமளாவே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப எதற்காக மத்தவங்க வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க? அவங்க சொல்லுவாங்க மாசத்துக்கு ஒரு வாக்குத்தத்தமோ, வாரத்துக்கு ஒரு வாக்குத்தத்தமோ, வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க, தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்கன்னு தயவு செய்து போகாதீங்க. அப்படி நீங்க போனீங்கன்னா நீங்க மிக மிக அறியாமையில் இருக்கிறீங்கிறத புரிந்து கொள்ளுங்க. மிக மிக அறியாமல் இருக்கிறீங்க. அந்த அறியாமையை பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள் ஊழியர்கள், அந்த அறியாமை பயன்படுத்திக் கொள்ளுகிறாங்க அப்படின்னு தான் நாம சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நமக்கு நாம எதுக்காக நாம ஓடணும் அப்படின்னா, எதுக்காக நீதியை கற்றுக் கொடுப்பாங்களா அப்படின்னு போங்க. வாக்குத்தத்தம் கொடுப்பாங்களான்னு போய் தேடாதீங்க. ஊழியக்காரில நீங்க தேடுறீங்கன்னா நீதியை கற்றுக் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி தேடுங்க. அந்த நீதியை போதிப்பாங்களா, நீதியின்படி நம்மளை வழிநடத்துவதற்கு அவங்க கற்றுக் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஓடுங்க, தேடுங்க ஊழியர்காரர்கள். நல்லா கவனிங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், வாக்குத்தத்தங்கள் எல்லாமே லெட்டர் படிக்க தெரியாதவங்க எப்படி இன்னொருத்தர்கிட்ட படிச்சு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்களோ, அதே போல நாம மத்தவங்க கிட்ட வாக்குத்தத்தை எதிர்பார்க்கிறோம்னா, எனக்கு பைபிள் படிக்க தெரியல, நீங்க படிச்சு சொல்லுங்கன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. அந்த நிலைமைக்கு போவாதீங்க. பைபிளை படிச்சு நாமளே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப தேவனுடைய ஊழியக்காரர்கள் நாம் எதுக்குதான் தேடி போகணும்னா, நீதியை கற்றுக் கொடுப்பாங்களா அப்படின்னு தேடி போங்க. நீதியை போதிப்பாங்களா, நீதியின்படி நம்மை வழிநடத்துவாங்களா, இதற்காக தேடி போங்க. இதற்காக தேடி போங்க. ஏன்னு சொன்னா வேதத்துல இருக்கிற அநேக விஷயங்கள், தேவனுடைய திட்டங்கள், அநேக தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் மறைபொருளாக இருக்குது. அதை ஓப்பனா வாக்குத்தத்தத்தை படித்து புரிந்து கொள்கிற மாதிரி மற்ற தேவனுடைய திட்டமும் ஆழமான சத்தியங்களும் புரிந்து கொள்ள முடியாது. அப்ப அதை புரிந்து கொள்வதற்காக நீங்க ஊழியக்காரர் தேடி போங்க. அதை புரிந்து கொள்வதற்காக இப்படியெல்லாம் இந்த கூட்டத்துக்கு போங்க. அதை புரிந்து கொள்வதற்காக சபைக்கு போய் அதை நீங்க கத்துக்கொள்ளுங்க. தயவு செய்து இந்த கிருபைக்காக, ஆசீர்வாதத்துக்காக ஓடி நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ளாம இழந்து போயிருவீங்க. தயவு செய்து நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அதாவது நமக்கும் இதனுடைய ரகசியம் தெரியல, இதை பயன்படுத்தி கொண்டு ஊழியக்காரர்களும் அப்பாவி ஜனங்களை தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி காரியத்துல போய் நீங்க விழாதீங்க. அந்த மாதிரி காரியத்துல போய் விழாதீங்க. நமக்கு இன்னைக்கு தேவை வாக்குத்தத்தங்கள். நாமளே அப்ளை பண்ணிக்கலாம். நீதியை கற்றுக் கொடுப்பாங்களா, போதிப்பாங்களா, அதுக்கு நேரம் வழிநடத்துவாங்களா, அதை தேடி தயவு செய்து போங்க. அதுதான் நம்மை வாழ வைக்கும். அதுதான் நம்முடைய சந்ததிகளை, பின்வரும் சந்ததிகளை வாழ வைக்கும். அதுதான் நம்மை பரிசுத்தத்துக்கு நேராக அழைக்கும். அதுதான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகும். அதுதான் நம்மை பூமியில பாதுகாக்கும். அதுதான் நம்மளை ஆசீர்வதிக்கும். வாக்குத்தத்தம் நம்ம ஆசீர்வதிப்பதற்கு, அது நீதியை கற்றுக் கொடுக்காது. நல்லா கவனிங்க. ஆகையினால இப்படி நீதியை கற்றுக் கொடுக்கிற இடத்துக்கு ஓடுங்க. நீதி பிரசங்கிக்கிற அவங்க கிட்ட அதை கேட்டு வாங்குங்க. இதுதான் இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிறாரு. இதைத்தான் நாம செய்யணும். இதுக்காகத்தான் ஓடணும். மரத்துல இருக்கிற மாங்காயோ தேங்காயோ இல்ல வாக்குத்தத்தத்தை பறிச்சு கொடுக்கறதுக்கு. அப்படிப்பட்டவங்களை தேடாதீங்க. நீங்க தயவு செய்து போகாதீங்க. வாக்குத்தத்தத்தை எடுத்து நீங்களே அப்ளை பண்ணீங்க. உங்களுக்கு எல்லா தகுதியும், எல்லாருக்கும் எல்லா தகுதியும் இருக்கு. ஒரு கிறிஸ்தவனாக முழுக்க ஞானஸ்நானம் எடுத்து வந்த அனைவருக்குமே அந்த தகுதிகள் இருக்குது. நீதியை கற்றுக்கொள்வதற்கு வெளியில போங்க, அநேகரை நாடுங்க. இதைத்தான் வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு வாக்குத்தத்தம் எதற்காக கொடுக்கப்பட்டது, வாக்குத்தத்தை நாம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம பார்த்துட்டோம். அதே போல எப்படி ஆபிரகாம் பயன்படுத்தணும், அதே போல நம்ம வாக்குத்தத்தை பயன்படுத்தி நாம நம்முடைய ஆசீர்வாதத்தையும் நாம பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய சுபாவத்தையும் நாம் அடைவோம். நம்ம மூலமா தேவனுடைய ராஜ்யம் பூமியில ஸ்தாபிக்கப்படுவதற்கு நாம வழிவகை செய்வோம். தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்வோம். ஆகையினால வாக்குத்தத்தத்தை நாம இப்படி பயன்படுத்துவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.